ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, போன வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இந்தியாவில் இருக்கிற எல்லா சினிமா ஜேர்னலிஸ்டாலையும் புகழ்ந்து தள்ளப்பட்டு இருக்கிற மஞ்சுமல் பாய்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஆபத்துனா அவன் 1000 அடி பள்ளத்தில் இருந்தாலும் சரி, அவனை உயிரோட மீட்டு வர்றது தான் ஒரு உண்மையான நட்பு. அப்படி ஒரு உண்மையான நண்பர்களை பற்றின கதை தான் இது. படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, எல்லா நண்பர்களும் சேர்ந்து டூர் போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படி போன இடத்துல தன்னுடைய நண்பனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுது. அந்த ஆபத்திலிருந்து அவனை மீட்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையும். வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பழனிமலை அடிவாரத்தை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் 2 மலையாளி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிவியில் குணா படத்துலேருந்து ஒரு சாங் ப்ளே ஆகுது. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்லடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, சாப்பிட்டு உடனே கிளம்பலான்ட்டு கிளம்பும்போது பக்கத்தில் இருக்கிற பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னொரு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அவங்க எதையோ பார்க்குறாரு. உடனே அது தமிழ் லாங்குவேஜுங்கிறனால கடைக்காரர்கிட்ட கொடுத்து, அண்ணா இதை படித்து காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அவர் படித்து இவருக்கு சொன்னதுமே அடுத்த செகண்டே வண்டி எடுத்துட்டு வேகமாக கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த சீனே ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேங் ஜாலியாக பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ஒரு டிரைவர் அவனுக்கு தெரிஞ்ச லோக்கல் ஃப்ரெண்டு கிட்ட இவனுங்க யாருன்னு கேட்குறாங்க. இவனுக்கு தான் மஞ்சுமல் பாய்ஸ் கேங். அது சரி, ஏன் அங்கே 2 கேங்காக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு டிரைவர் கேட்குறான். அதை ஏன் கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு கேங் தான் இருந்துச்சு, இப்போ சண்டை போட்டு 2 கேங் ஆக்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சாப்பிட்ற இடத்த காட்டுறாங்க. சாப்பாடு போட்டுருக்கிற ஒரு பேர் குட்டன். இவன் நம்ம ஹீரோ கேங் தான். இன்னும் சொல்லப்போனால் இவன் தான் இந்த கதையோட ஹீரோ மாதிரி என்ன, இவன் தான் ஹீரோவே. அதை நீங்கள் கிளைமேக்ஸில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி குட்டன் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய கேங்கில் இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அவன் அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், ஏன்டா நீ எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்டால், ஷர்ட் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது நம்ம 2 கேங்க்கும் வாய் தகராறு நடக்குது. இந்த 2 கேங்க்கும் இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா, இங்கே 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனைனா இவனுங்களுக்குள்ள கயிறு இழுக்கிற போட்டி நடத்துவானுங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும். இதுதான் இவனுங்களோட ரூல்ஸ். அதனால் இங்கே நடந்த பிரச்சனை காரணமாக வச்சு 2 கேங்க்கும் இப்போ கயிறு இழுக்கிற போட்டி நடக்குது. போட்டி என்னமோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன நம்ம ஹீரோ கேங் தான் தோற்று போகுது. ஆஃப்னண்ட் கேங் இவங்களை பார்த்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளே நம்ம பசங்க கேங்லேருந்து ஒருத்தன் வேலையிலேருந்து பாதியிலேயே கிளம்புறான். எங்கடா போகிறேன்னு கடைக்காரன் கேட்குறான். கடை ஓனர் கேட்டதுக்கு ப்ராக்டிஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் ஒரு பொண்ணு ஓடி வந்து, டேய் இந்தாடா ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்னு தரா. யாருதுன்னு கேட்டால், நேற்று நீங்கள் யார்கிட்ட தோற்று போனீங்களோ அந்த கேங் இருந்துன்னு சொல்லி இவளும் கலாய்ச்சிட்டு போயிடுறா. அந்த ஆல்பமை எடுத்துட்டு நம்ம பசங்க கேங்குக்கு எடுத்து போய் பார்க்குறாங்க. இது யாருதுடா? நம்ம எதிரி கேங்கு தான். அதே எதுக்குடா இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்? நான் எங்கே எடுத்துகிட்டு வந்தேன்? ஸ்டூடியோக்கார அக்கா தான் கொடுத்துச்சு. எந்த ஊருக்குடா போயிருக்கானுங்க? மூணாருக்கு. சூப்பர்டா. ஓகே சரி, நம்ம எல்லாரும் டூர் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கோட்டி என்ன சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறானுங்க. லோக்கலில் போனதுக்கே எவனும் காசு தரல, இதில் நீங்கள் டூரை பற்றி பேசுகிறீங்களாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுறான். அன்றைக்கி நைட்டு எல்லாரும் கயிறு இழுக்கிற போட்டிக்கு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கானுங்க. அப்போ கண்ணாடி சொல்கிறான், டூர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. அடுத்த நாளே எந்த ஊருக்கு போகலாங்கிற டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் சொல்கிறானுங்க. ஆனால் எல்லா பாய்ஸ் கேங்க்கும் தெரியும், அதே மாதிரி தான் அந்த பாய்ஸ் கேங்லேயும் டூருன்னு சொன்னதுமே எல்லாரும் சொல்கிற ஃபஸ்ட்டு பிளேஸ் கோவாவுக்கு போகலான்னு. இங்கே லோக்கலில் போகிறதுக்கே அவனுக்கு காசு தர மாட்டீங்க, இதில் கோவாவா, அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம கண்ணாடி என்ன சொல்கிறான்னா, கொடைக்கானல் போகலான்டா, பழனி பக்கம்தான், அப்படியே கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ டூர் கன்ஃபார்ம். அன்னைக்கு நைட்டே டூருக்கு உண்டான செலவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்திலேருந்து சுபாஷ் மட்டும் வெளியே போகிறான். ஏன்டா நீ வரலையா? நான் வரல, நீங்கள் போங்க. என்னடா காசு பிரச்சனை தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் வான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டூருக்கு எல்லோரும் ரெடி ஆகிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்தாச்சு, ஆனால் சுபாஷ் வரல. என்னடா அவனுக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு குட்டன் சொல்கிறான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு. ஸோ அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறான். அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவனோட சேர்த்து 12 பேர் டூருக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம பசங்க பழனி வந்துடுறாங்க. பழனி மலை அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடையில் பாட்டு கேஸ்ட் வாங்கலான்ட்டு போகிறானுங்க. ஆளுக்கு ஒரு கேஸ்ட் எடுக்கிறானுங்க. அதுலேயும் ஒருத்தன் வீராசாமி கேஸ்ட் எடுக்கிறான். என்ன தைரியம் அவனுக்கு! கடைக்காரர் உடனே, தம்பி என்ன மாதிரி சாங் வேணும் சொல்லுங்க, நான் எடுத்துறேன் அப்படிங்கிறாரு. அண்ணா கொடைக்கானல் மலை ஏறணும்ண்ணா, சும்மா கல் குடிச்ச மாதிரி இருக்கணும்ண்ணா அப்படின்னு கேட்குறானுங்க. அது கடைக்காரர் குணாப்பட கேஸ்ட் எடுத்து கொடுத்து, தம்பி இதை கேளுங்க, மலை ஏறும்போது சும்மா கட்டிங் போட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கேஸ்ட் வாங்கிட்டு கிளம்புறானுங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்து அழகான கொடைக்கானல் மலையை தான் காட்டுறாங்க. பசங்க ரெடி ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கானுங்க. டூரிஸ்ட் கைடு கிட்டேயே ஃபோட்டோ எடுக்க சொல்லி வைப் பண்ணுறானுங்கன்னா பார்த்துங்களேன்.
அடுத்த நாள் கிளம்பலான்ட்டு ரெடி ஆகும்போது கேங்கில் கண்ணாடி சொல்கிறான், இன்னும் ஒரு இடம் பாக்கின்னு. எந்த இடம்டா அது அப்படின்னு. அதான்டா குணா குகை. அது எந்த குகை? அதான்டா கமலஹாசன் குணா படம் எடுத்தார்ல அந்த குகை அப்படிங்கிறாரு. உடனே அந்த கேங்கில் இருக்க எல்லாரும் கத்துறானுங்க, கமலஹாசன் போன இடத்துக்கு நம்மளும் போயே ஆகணும், வண்டியை எடுன்னு. உடனே எல்லாரும் குணா குகையை நோக்கி வண்டியை போக்குறாங்க. குணா குகையோட அடிவாரத்தில் ஒரு கடையில் தேவையான பொருள் வாங்கிட்டு கிளம்பும் போது கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாங்க, வந்துட்டு நம்ம கடையில தான் சாப்பிடணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பசங்களா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா உண்மையான குகை இருக்க இடத்துல யாரும் போகக்கூடாதுன்னு வேலி போட்டிருக்கு கவர்மெண்ட். ஏன்னா அங்க அதிக ஆழமான குழி இருக்கு. இவனுங்க அதையும் மீறி வேலியை ஏறி குச்சி உள்ள போயிட்டானுங்க. அப்ப கண்ணாடி என்ன சொல்றான்னா, இன்னும் கீழே போய் பார்க்கலாம், ஏன்னா அங்கதான் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். உடனே கீழே போறானுங்க எல்லாரும். அந்த இடத்த பார்த்தா அதை விட வேற எந்த இடமும் இவ்வளவு அழகா இல்லைங்கிற மாதிரி செம்மையா இருக்கு. அங்க ஒரு பாறை மேல ஏறி நின்று குணா பட டயலாக்க சொல்றானுங்க எல்லாருமே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அவங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் பாக்குறான், அங்க ஒரு பாறையில இங்க வந்துட்டு போன டூரிஸ்ட் எல்லாருமே அவங்க கேங் நேமு ஊர் பேரு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. உடனே இவனுங்களும் வந்துட்டு நம்ம கேங் நேமு எழுதலாம் அப்படின்னு சொல்றானுங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற சுபாஷ் வந்துட்டு, டே அந்த வருஷத்தையும் எழுதுறா அப்படின்னு கிட்ட வர்றான். எழுதலான்ட்டு வரும்போது முன்னாடி இருக்கிற குழியில விழுந்துடுறான். இங்கதான் படமே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு ஒருத்தனுக்கும் புரியல. எல்லாரும் கத்திக்கிட்டே வந்து குழியை எட்டி பாக்குறானுங்க. ஒரு பெரிய வௌவால் கூட்டமே குகையிலிருந்து பயங்கரமா வெளியே போகுது. எல்லாம் பயத்திலேயே வந்து அந்த குழியை எட்டி பாக்குறானுங்க. அங்க ஒண்ணுமே புரியல. அவங்க கையில இருக்கிற கேமராவில போட்டோ எடுத்து பாக்குறானுங்க, ஒண்ணுமே தெரியல. அப்ப அவங்க கால் பட்டு ஒரு கல்லு கீழே விழுது. அவனுங்க அமைதியா அந்த கல்லோட சத்தத்தை மட்டும் கேட்கறானுங்க. அந்த சத்தம் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழியோட ஆழம் அந்த அளவுக்கு இருக்கு. இதை பார்த்ததுல அந்த கேங்ல இருக்க ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் பித்து பிடிச்சி இருக்கிறான். இவனுங்க சத்தத்தை கேட்டு டூரிஸ்ட் கைடு அங்க வரான். அண்ணா எங்க ஃப்ரெண்டு குழியில விழுந்துட்டானா, காப்பாத்துங்கண்ணாங்கிறானுங்க. இங்க எதுக்கடா வந்தீங்க? அவ்வளவுதான், நீங்க ஊருக்கு கிளம்புங்க, இங்க இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இது இந்த குழியில விழுந்தவன் எவனும் உயிரோட வர முடியாது, நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கு எல்லாம் பயங்கரமா அழுகுறானுங்க. அதுல 4 பேரு மலை அடிவாரத்தில் இருக்கிற கடைக்கார அண்ணங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அங்க ஏன்டா போனீங்க, ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவரும் அதைத்தான் சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற அவருடைய பொண்ணு, தம்பி நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கடைக்காரரு, போலீஸுக்கெல்லாம் வேணாண்டா, அங்க போனீங்கன்னா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே 4 பேர் போலீஸை கூப்பிடுறதுக்காக ஓடி போயிடுறானுங்க. ஒருத்த மட்டும் தான் அங்க இருக்கிறான். நான் வாங்கினா அப்படின்னு கூப்பிடுறான். சரி இது வரேன்னு சொல்லிட்டு 4 எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இந்தா ஒரு எலுமிச்சை பழத்தை நீ வச்சுக்க, இது வச்சிருந்தீங்கன்னா பேய் கிட்ட வராது அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா மழை வேற வர ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னா போலீஸ் கண்டபடி திட்டுது. அதான் போர்டு வச்சிருக்கோம்லடா, யாருக்கிட்ட உள்ள போனீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கு. அப்போ போலீஸ்காரரும் நம்ம கடைக்காரர் அண்ணனும் ஒரே நேரத்தில் ஒரு கதையை சொல்றானுங்க. அந்த இடத்துடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? சாத்தானின் சமையல் அறை. அந்த பேர் வச்சதே ஒரு பிரிட்டிஷ்காரன் தான். பிரிட்டிஷ்காரன் வச்சானா சும்மாவா இருப்பான், கரெக்டாக தான் வச்சிருப்பான். கமல் சார் படம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து குணா குகைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு அவர் சொல்லும் போதே ஒரு ஹாரர் ஃபீல் வருது அவனுக்கு எல்லாருக்குமே. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மட்டும் 13 பேர் அந்த குழியில விழுந்திருக்கானுங்க. யாரும் உயிரோட திரும்பி வரல. ஏன்? சென்ட்ரல் மினிஸ்டருடைய மருமகன் ஒருத்தன் விழுந்தான். எத்தனையோ ஃபோர்ஸ் வந்து இறங்குச்சு. சென்ட்ரல் மினிஸ்டராலேயே முடியாதது. நீங்க வெறும் கேரளாவில வந்த டூரிஸ்ட் பசங்க, உங்களால என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டினா அங்க இன்ஸ்பெக்டர் வந்தவங்களை அடி பிரிக்கிறாரு. ஏண்டா எத்தனை பேரை பார்த்துருக்கேன், நீங்களே கொண்டுபிட்டு இங்க வந்து கதையாட விடுறீங்க அப்படின்ட்டு அடி பிரிக்கிறாரு. அங்க கட் பண்ணி குகையை தான் காட்டுறாங்க. மழை பெஞ்சு தண்ணி குழிப்பக்கமா போகுது. அதை எப்படியோ நம்ம பசங்க அவங்க உடம்ப வச்சு தடுத்துட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸை கூப்பிட்டு, யோ அங்க போய் பாரு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இவங்களுடைய சின்ன வயசை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஆத்துக்குள்ள இருக்கானுங்க. குழியில விழுந்த சுபாஷ் மட்டும் மேல நின்றுட்டு இருக்கான். டே நீயும் தண்ணியில குதிடான்னு அவங்க சொல்லும் போது குதிக்கிறான். ஆனா அவன் குழியில விழுந்ததை தான் காட்டுறாங்க. இந்த சீன் பயங்கர த்ரில்லிங்கா இருந்துக்கும். பயங்கரமா அடிபட்டு கடைசியா ஒரு பாறையில அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான் சுபாஷ். அங்க வந்து பார்த்த போலீஸ், இது ஒண்ணு சரிப்பட்டு வராது, எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கடைக்காரரு, யோ என்னையா நீ, நம்ம ஊருக்கு வந்த பசங்களை நாம தான் பத்திரமா அனுப்பணும் அப்படிங்கிறாரு. மழை நிக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. மழை நிக்குது, வெள்ளம் அந்த அளவுக்கு இல்ல. அப்ப போலீஸ் நம்ம குட்டங்கிட்ட வந்துட்டு, தம்பி
இங்க இருக்கிறதுலே நீ தான் பெரியவனா இருக்க, வந்து ஸ்டேஷன்ல சொன்னா அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்காச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குட்டை, என்னன்னு சார் சொல்லட்டும், நான் அவங்க அம்மா கிட்ட அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன், இப்போ நான் எப்படி சொல்றதுன்னு அழுகுறான். அப்ப நம்ம கேங்ல ஒருத்தன் குழியில பயங்கரமா கத்துறான். அப்ப எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்னன்னா குழியில இருந்து சுபாஷும் கத்துறான். இதை கேட்டு எல்லாரும் போலீஸ் உட்பட எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. உடனே தீயணைப்புல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. அங்க அவங்க குழிக்குள்ள கயிறு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுக்கு சரியான ஆத்திரம். சார், இப்படி கயிறு விட்டுட்டு இருந்தா எப்படி சார் அவன் பிடிப்பான்? உடனே இன்ஸ்பெக்டர், யோ கீழே இறங்கி ஒரு ஆளை ரெடி பண்ணு அப்படின்னு ஆர்டர் போறாரு. ஆனா அந்த குழியில இறங்க யாரும் ரெடியா இல்லை. அப்ப நம்ம கூட்டம், சார் நான் இறங்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். தீயணைப்புத்துறை கொஞ்சம் கொஞ்சமா கயிறு விட முடியாம கீழே விட்டுறாங்க. நம்ம பசங்க தான் கயிறு இழுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாச்சே. உடனே அவங்க ஓடி வந்து அந்த கயிறு பிடிக்கிறாங்க. அந்த சீன் பயங்கர கூஸ் பம்பா இருந்துச்சு. ஒரு வழியா எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே தூக்குறாங்க. மேலே தூக்கும்போது குணா படத்துலேருந்து பாட்டோட அவனை தூக்குவாங்க பாருங்க. சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு கூஸ் பம்பான சீனு. ஒரு வழியா அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்புறம் கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுபாஷோட அவங்க அம்மா குட்டனை கண்டபடி திட்டுறாங்க. என் பையனை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாடுறா. ஆனால் அவங்களுக்கு தெரியாது குட்டன் இல்லைன்னா இன்னைக்கு அவங்க பையன் உயிரோடையே இருக்க மாட்டான்னு. அதுலேருந்து 2-3 நாள் அவனை எங்கே பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க சர்ச்சுக்கு போகும்போது தான் ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு சாத்தானுடைய குழியிலேயே உளுந்து ஒருத்தன் உயிரோட வந்திருக்கான்னா அது கர்த்தரின் கிருபையினால தான் நடந்திருக்கும், இதை நம்ம உலகத்துக்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க போய் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பையனை தூக்கிட்டு வந்ததே குட்டந்தான்னு தெரியுது. அதுவும் சும்மா இல்லைங்க, 900 அடி ஆழத்துல விழுந்த ஒருத்தனை தூக்கி இருக்கிறான் நம்ம குட்டன். உடனே அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அங்கேயே படம் முடியுது. ஓகே கைஸ், நீங்க உங்க கேங்கோட இதே மாதிரி போய் ஏதாவது இடத்துல மாட்டினீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல இதே இடத்துல உங்க ஃப்ரெண்டு மாட்டியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம MVS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் நான் மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் மற்றும் கார்த்திக் ராஜ். ஓகே, பாய்.